ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க, அது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிட்டீங்க, பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளே ஒரு ப்ளஷருக்காக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ரொம்ப நம்மளே திட்டிக்கிட்டு ரொம்ப நம்ம அன்கைண்டாக நம்மள்கிட்டே பேசிட்டு இருந்தோன்னா அந்த முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி நம்ம நினச்சிட்ருக்கோம். அது நம்ம கண்ட்ரோலையும் இல்லை. 2வது நம்ம வந்து ரொம்ப அன்கைண்டாக இருக்கும்போது அது நெக்ஸ்ட் திங் அதே தான் பண்ண தோணும். ஸோ என்ன பண்ணணுன்னா அதை ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து கெட் பேக் டு த ரிதம்னு மார்க்கஸ் வெல்லி சொல்கிறாரு. when you fall celebrate like a human being. ஸோ அடுத்து வாட் யூ டூ நெக்ஸ்ட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ நாள் மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஓகே பரவாயில்ல, வாட் யூ டூ நெக்ஸ்ட், இந்த நவ் டைம்லேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதுதான் மெயின் திங். வாட் எவர் யூ டன் இந்த பாஸ்ட் இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே பரவாயில்ல அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்டாக நம்மளுக்கே இருந்துச்சுனோன்னா தட் வுட் பி வெரி குட். மிஸ்டேக்ஸ் ஹேப்பனிங், நம்மள்கிட்டே ஒரு ஹார்டாக இருக்கிறோம், பட் ஆல்சோ வி ஹாவ் டு பி வெரி கைண்ட். ஏன்னா டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹார்டான இருக்கிறது தான், பட் ஒரு கைண்டாகவும் நம்ம ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்துக்கணும். ஸோ வாட் எவர் மிஸ்டேக் யூ ஆர் மேட், forgive and get back to the rhythm, get back to the track, get back anything. விட்டுருங்க, இனிமே அதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்.